Which one of the following not a example of heating effect of current? Heating effect மின்னோட்டத்தின் வெப்ப விளைவுக்கு எது உதாரணம் அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம பல்ப் எல்லாம் வந்து எரியுதுன்னு சொல்றோம்ல. ஏன்னா இது ஒரு சர்க்யூட் இருக்குன்னா வயர் இருக்குன்னா அந்த வயர் வழியே வந்து கரண்ட் வரும். கரண்ட் வந்து என்னாகும் அந்த பல்போட கனெக்டா இருக்கும். இந்த பல்ப் ஏன் எரியுது அப்படின்னு பார்த்தா பிகாஸ் ஆஃப் ரீசன் என்ன, இந்த வயர் வந்து சேரும் போது இடத்துல வந்து ஹீட் வந்து உருவாகும். அந்த ஹீட் தான் என்னன்னா லைட் எனர்ஜியா வெளிவரும். இப்படி இந்த ஹீட்னால வந்து என்னன்னா ஒரு எனர்ஜி மாறுது பாத்தீங்களா, அதே இதுல பல்ப்ல வந்து லைட் எனர்ஜியா மாறும். எலக்ட்ரிக் அயன், அதாவது அந்த ஹீட்னால என்ன நம்மளோட ட்ரெஸ் எல்லாமே வந்து அயன் பண்றோம். அப்ப இது கரெக்டா தான் இருக்கு. எலக்ட்ரிக் கெட்டில், தண்ணியை சூடு பண்றோம் பாத்தீங்களா, அதாவது இந்த கரண்ட் அடுப்புல வந்து சூடு பண்ணுவாங்கல்ல, அந்த முட்டை கூட வந்து கரண்ட் அடுப்புல வச்சு வந்து இது பண்ணுவாங்கல்ல, வேக வைப்பாங்கல்ல. அந்த மாதிரி எல்லாமே என்ன பேஸ்ட் ஆன் என்ன ஹீட்டிங் எஃபெக்ட். அதாவது வயர் வழியா கரண்ட் போகும்போது எந்த இடத்துல ஹீட்டை உருவாக்கணுமோ அந்த இடத்துல ஹீட் வரும்போது ஹீட் எனர்ஜி வேற ஏதாவது கன்வெர்ட் பண்ணப்படும். அதுக்கு எக்ஸாம்பிள் பல்பு, எலக்ட்ரிக் அயன் கெட்டில். ஒர்க்கிங் ஆஃப் ஃபேன். ஃபேன் என்ன, இப்ப நம்ம வீட்டுல வந்து சுவிட்சை போட்டோன்னே ஃபேனு. ஃபேன் என்ன, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எதை கன்வெர்ட் பண்ணப்படுது, மெக்கானிக்கல் எனர்ஜி. ஏன்னா ஃபேனு சுத்துது, அது சுத்துறதுனால என்ன, அது மெக்கானிக்கல் எனர்ஜி. நம்ம சுவிட்சை போடுறதுனால அது சுத்துது, அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது. இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் வந்து கரண்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.